யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அவருடைய புகழையும் அவருடைய மங்காத ஆட்சியின் தன்மையையும் பற்றி நாம் பேசி வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு பல வகையான நெருக்கடி வந்தது. போன காணொலியில் நான் சொன்னேன், நீ தமிழனே இல்லை என்கின்ற ஒரு நெருக்கடியை அவர் எப்படி சரி செஞ்சாருங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அந்த காட்சியை நான் அடுத்த காணொலியில் நான் சொல்லுகிறேன். மிக முக்கியமான அவருக்கு ஆட்சியில் கொடுத்தக்கூடிய நெருக்கடி இருக்கிறத விட இயற்கையும் அவருக்கு கொடுத்த நெருக்கடி ரொம்ப முக்கியமானதாக இருந்தது தோழர். அது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இயற்கை பேரிடர் வரும், மழை வெள்ளம் வரும், புயல் வரும், திடீர்னு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் வரும், பெரிய தீ விபத்துகள் நடக்கும். இதுகெல்லாம் என்ன ஆகும்னா ஆட்சியோட பேரையே கெடுத்து விட்டுரும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தானே புயல் வந்துச்சு இல்லையா, சுனாமி வந்துச்சு இல்லையா, இதுக்கு யாரும் பொறுப்பேற்க முடியுமா? இயற்கை தானே அதுக்கு பொறுப்பேற்கணும். அதை என்ன செய்ய முடியும்? ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பேரிடர் காலத்தில் அந்த மீட்பு இருக்கு இல்லையா, தீயணைக்கும் படை குழு அப்படின்னு. இப்போ எங்கள் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தீயணைக்கும் படம் இருக்கும், ஒவ்வொரு ஊர்லேயும் தீயணைக்கும் கருவி இருக்கும். அவங்க மார்ச் போவாங்க, மார்ச்னா வாக்கிங் போவாங்க, மார்ச் பாஸ்ட் போவாங்க, எல்லாமே நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் தீயணைக்கும் பட வேண்டி பெல்லு டம 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 டமன்னு அடிச்சுக்கிட்டு அப்படியே ஊருக்குள்ளே ஒரு ரவுண்டு வருவாங்க. திடீர்னு ஒரு இடத்துல வைக்கப்போ ஒரு தீ பிடிக்கும், திடீர்னு வீடுக தீ பிடிக்கும். அப்படி ஒரு பிரச்சனை எம்ஜிஆர் காலத்தில் சேர்ந்தது. அது ரொம்ப முக்கியமானது தோழர்களே. தூத்துக்குடியில் 1979 ஜூலை மாதம் 29ஆம் தேதி மதிய நேரம் லூர்தம்மாள்புரம் என்கின்ற கிராமத்தில் லட்சுமி என்கின்ற டூரிங் டாக்கீஸில் ஒரு பெரிய தீ விபத்து நடந்தது. அப்போது இந்த மதியம் இன்றைக்கே தேட்டருக்கு போனோம்னா, நீங்கள் பழைய தேட்டர்களை கொஞ்சம் என் வயது உள்ள ஆள்கள் டூரிங் டாக்கீஸ் நாங்கள் பார்த்துருக்குறோம், கீத்துக்கோட்டையில் பார்த்துருக்கோம். இப்போ எங்கள் ஊரில் முருகன் தேட்டருன்னு ஒரு தேட்டர் இருந்தது. அதில் தான் நான் முதல்ல அங்கே வச்சு தான் என்னுடைய கல்லூரி காலத்தில் தான் நான் 16 வயது நிலைங்கிற படத்தை பார்த்து அப்படியே மெய் சிலிர்த்து போனேன். நான் முதல்ல படம் பார்க்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் அதுபோல் நீங்கள் கிராமங்களில் ரொம்ப டெப்த்தான கிராமங்களில் கீத்துக்கோட்டையை தான் போட்டிருப்பான். அதில் பகல் காட்சியை வெளிச்சம் தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், தார்பாய் இருக்கு இல்லையா, அந்த தார்பாயை அப்படியே விரித்து வெளியில் கூடி கெட்டி அதில் காற்றுக்கு தூக்கிடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணால் பெரிய பெரிய கல்லுகளை வச்சுருவாங்க. கோன் ஊசிம்பாங்க, போரா ஊசி போட்டு அந்த தேட்டரில் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் இன்றைக்கி மிஷினை போட்டு தச்சிடுறோம். அது என்ன செய்வாங்கன்னா அந்த கேப்பில் கோன் ஊசியை போட்டு கிள்ளி அதில் அந்த நடுவில் ஒரு சின்ன சின்ன ஓட்டைகளை பெரிய பெரிய முடிச்சு போட்டுருவாங்க. அது ரொம்ப கனமாக இருக்கும். ஒரு 5 mmலேருந்து 8 mm வரைக்கும் அது ரொம்ப திக்க. அப்போ தானே சூரிய ஒளி உள்ளே வராமல் இருந்தால் தான் படம் நல்லா தெரியும். ஏன்னா தேட்டரில் வெள்ளைத்திரை இருக்கும், அதில் படம் ஓடுறது பிளாக் அண்ட் ஒயிட் தான் ஓடும். 79 காலகட்டங்களில் கிராமங்களில் பழைய படங்கள் தான் இருக்கும். அப்போது பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை வெள்ளை ஸ்க்ரீனில் பகலில் பார்க்கணுன்னா நல்ல அடர்த்தியான இருட்டு இருக்கணுங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா சுற்றி எல்லாமே அடைச்சிருவாங்க. அப்படி அடைக்கப்பட்ட தேட்டரில் திடீர்னு தீப்பிடித்து எரிந்தால் என்ன நடக்கும்? அதான் அது நடந்தது தோழர்களே. அது ரொம்ப முக்கியமானது. கிராமங்களில் அன்றாடங்காட்சிகள். அந்த தேட்டரில் லட்சுமி தேட்டரில் பார்த்தீங்கன்னா 40 பைசா தான் டிக்கெட்டு. நான் இன்றைய காலகட்டத்திலிருந்து 46 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொல்கிறேன், சுமார் அரை நூற்றாண்டு ஆக போகுது. அன்றாடங்காட்சியை தன்னுடைய வீட்டில் ஓய்வை என்றையாவது ஒரு நாள் போகிறதுக்காக சினிமா தேட்டரில் அவர்கள் கழிப்பதற்காக சென்ற இடத்தில் நடந்த தீ விபத்தோட நிகழ்ச்சி எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு பாதித்தது, அந்த ஆட்சியை எப்படி பாதித்தது, எதிர்க்கட்சிகள் என்ன செய்தது, அப்பொழுது ஒன்றிய அரசாங்கத்தில் பிரதமராக இருந்த சரண் சிங் என்ன செய்தார், இதையெல்லாம் எப்படி எதிர்கொண்டு தன்னுடைய ஆட்சியை நிலைக்க செய்தார்ங்கிறது மிகப்பெரிய விஷயம் தோழர்களே. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எம்ஜிஆருக்கு ஆட்சி நிர்வாகம் தெரியாதுன்னு சொன்னாங்க. அவர் ஒரு சினிமா நடிகர், அவருக்கு என்ன ஆட்சியை பற்றி தெரியும், அவருக்கு என்ன நிர்வாகத்தை பற்றி தெரியும், அவர் மூலம் தமிழர் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசி வந்தவங்க அவர் சாகிற வரைக்கும் பதவியில் மக்கள் ஏன் வைத்து கொண்டிருந்தார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் தோழர்களே. இப்போ பாருங்கள், எப்பயுமே கெட்ட நேரம் சிவாஜிக்கு எதுவுமே நல்லதாக நடக்காது, அவர் போய் சேர்ற இடமும் நல்லதாக நடக்காது.
இந்த தேட்டர் தீப்பிடிக்கும் போது அந்த தேட்டரில் ஓடிக்கிட்டு இருந்த படம் சிவாஜி படம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட படம். அந்த படத்து பேர் வந்து பாவ மன்னிப்பு. படத்தின் பேரே பாருங்க, பாவ மன்னிப்பு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாவித்திரி நடிக்கக்கூடிய அந்த மகத்தான திரைப்படத்தில் வந்து பெண்கள் வந்து அன்னைக்கு உள்ளே இருந்தவங்க வந்து மொத்த டிக்கெட்டு 450 450 பேர் அடர்த்தியாக உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு இங்கே தான் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, 40 பைசா டிக்கெட்டில். அப்போது சேர் பகுதியில் இருக்கிறது பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் சேஃப் லைனில் இருக்கிறாங்க. இப்போ உள்ளே போயிட்டாங்க. இப்போது ஒரு சீன் உள்ளே வருதான். என்ன சீன் வருதுன்னா, இது நானாக சொல்லலை, சேவியர் அப்படிங்கக்கூடியவரும் ராஜாமணி என்கின்ற தியேட்டர் ஓனர் சொன்ன அந்த வாக்குமூலம் தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ராஜாமணி ஓனர், அவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அவர் வந்த ஒரு தியேட்டர் நிர்வாகியாக மாறி இருக்கிறார். அவர் வந்து சொந்த ஊரில் கரிக்களம் அப்படின்ற பகுதி, தூத்துக்குடியில் லூர்தம்மாள் புறத்தில், அங்கே வந்து நிலக்கரியை சுமந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அவர் இந்த தேட்டரை கட்டி அந்த தேட்டரில் படத்தை ஓட்டியிருக்கிறாரு. படத்தில் பாவ மன்னிப்பு ஓடுது. சிவாஜி கணேசன் வழக்கம் போல் அழுது தீர்த்து சாவித்திரி அவர்களுக்கு வந்து குழந்தையை மாற்றி அவர் தற்கொலை செய்கின்ற சீன், அந்த தற்கொலை செய்கின்ற சீனில் தீப்பிடிச்சி எரியுது போல் அப்படின்னு சொல்லி அந்த தேட்டர் திரைப்பகுதி இருக்கு இல்லையா, பின்னணியில் அது தெரிஞ்சிருக்குது. அதை வந்து பெருசாக யாரும் கண்டுக்கல. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்நேரம் போல் ஒரு பாடல் காட்சி அப்போ தான் நிறைவு தான். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை அந்த காட்சி முடிஞ்சு அந்த அதில் போய் ஒரு ஆற்றுக்குள்ளே குளிக்கிற நேரத்தில், ஒரு தற்கொலை பண்ணுற நேரத்தில் சிவாஜி கணேசன் காப்பாற்ற போகிற சீன். சிவாஜி கணேசனால் காப்பாற்ற முடியலை. ஓடுன தேட்டரை கூட அவருக்கு நேரம் கெட்ட நேரமாக ஆகி போயிடுச்சு. இப்போ தீப்பிடிச்சிருச்சு. இப்போது ரொம்ப உருக்கமான சம்பவம் தொடர். தேட்டரில் தீப்பிடிச்சி எரிஞ்ச உடனே சைடுகளில் ஓடி இருக்காங்க. ஏற்கனவே திரைச்சலை கட்டியிருக்கா, அது எல்லாமே டைட்டாக இருக்கிறதுனால அங்கிட்டு இங்கிட்டும் ஓடி, இந்த சைடு ஓடி அந்த சைடு ஓடும்போது அவர்கள் தள்ளும்போது அவர்களுடைய சேலைகள், வேட்டி, குழந்தைகளோட உடம்புலெல்லாம் தீப்பருவி 5 நிமிடத்தில் 50 பேர் இறக்குறாங்க. இதில் உச்சகட்ட சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, தேட்டரு மேலே கூரை இருக்கு இல்லையா, அது பின்னாடி கூட தீப்பிடிச்சு காற்றுல பரவி அந்த கூரை அப்படியே கீழே இறங்கிருச்சு. உள்ளே ஃபுல்லாக ஜனங்க, உள்ளே கிழிக்க முடியாத அளவுக்கு சுற்றி தீ பரவிருச்சு. இப்போ மேலேருந்து கீழே அப்படியே இறங்கின உடனே உள்ளே இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேர் மேலேயும் பற்றுச்சு. தப்பி தவறி ஓடி துள்ள துடிக்க 10 நிமிடங்களில் 115 பேர்லேருந்து 145 பேர் இறந்ததாக தினத்தந்தி பதிவு செய்திருக்கிறது. அந்த தேதியில் 1979 ஜூலை 29 அனைத்து பேப்பர்கள்லேயும் வந்திருக்கக்கூடிய செய்தி. நான் இந்த செய்தியை சொல்லுவது தினத்தந்தி பேப்பரில் பதிவான செய்தி. சரி, இப்போது மக்கள் இதை தீப்பற்றி எரிகிற காட்சியெல்லாம் பார்த்து ஓடி வந்து காப்பாற்ற நினைக்கும் போது, தமிழ் குளங்களில் இருக்கக்கூடிய அந்த மான பிரச்சனை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். தன் உடம்புல தீப்பற்றிருச்சு, தன்னுடைய உடைகள் தீப்பற்றிருச்சு. நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண்கள் வெளியே வந்துட்டு ஆண்களை பார்த்த உடனே திருப்பியும் தீக்குள்ளே போய் விழுந்திருக்கிறார். வயசு பிள்ளைகள்லாம் திருப்பி தீக்குள்ளே போய் விழுந்து. இது எல்லாமே பதிவாயிருக்கு தோழர்களே, இது நானாக சொல்லவில்லை. இது எல்லாமே பத்திரிகை செய்தி. நான் இது அட்டைப்படத்தில் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் பாருங்கள். அதை அப்படியே அந்த பேப்பரை நான் கொடுத்துருக்குறேன். அதை நல்லா பாருங்கள். தம்ப்நெயிலை நீங்கள் கவனிங்க, அதில் உங்களுக்கு தெரியும். ஆதாரத்தோடு தான் நான் வந்து போட்டிருக்கிறேன். அப்போது வயசு பிள்ளைகள் வந்தவங்கள்லாம் இப்படி மானம் நம்ம போய் நிர்வாணத்தோடு வெளியே போய் உயிர் பிழைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ளே விழுந்து செத்தவங்க, குழந்தைங்க உள்ளே விழுந்து செத்தவங்க, வெளியே வர முடியாமல். இப்போ ஒரு கர்ப்பிணி பெண்ணையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்து ஒரு ரிக்ஷா தொழிலாளி ஓடி போய் தன் உயிரையும் பெருசாக நினைக்காம அனைத்து மக்களும் இருந்து முடிந்த அளவுக்கு அந்த குழந்தைகளெல்லாம் காப்பாற்றிருக்காங்க. இது எம்ஜிஆருக்கு தகவல் போது எதிர்க்கட்சிகளுக்கு லட்டு மாதிரி செய்தி ஆயிடுச்சு. எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக வருகிறார்கள். அவர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்கும் வந்து காப்பி பிஸ்கட். இப்போ வந்து புயல் நடந்தது, தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தது. இப்போ வருங்காலத்தில் முதலமைச்சராகக்கூடிய துடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் வந்து என்ன செஞ்சாருன்னா, நைட்டு நேரம் யாருக்கும் தெரியாமல் போய் அரிசி பாக்கெட்டு எதுகளையும் கொடுத்துட்டு அவங்காட்டி திரும்பி வந்துட்டாங்க. யாரும் கிடையாது. ஆனால் ரஜினிகாந்த் போனாப்புல என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா? ஆமாம், நீங்கள் யாருன்னு ஒரு ஆள் ஒரு பையன் கேட்டான்.
நான் ரஜினிகாந்த் அப்படின்னா, ரஜினிகாந்த்னா நான் சூப்பர் ஸ்டார் சினிமாவில் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. ஓ, உங்களை தெரியாது, போயிட்டு வாங்கன்ட்டாப்புல. அன்பு தோழர்களே, மானம் உள்ளவர்கள் எல்லாம் இழந்து மருத்துவமனையில் இருந்தால் கூட சுயமரியாதை மிக்க தமிழர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு தூத்துக்குடியில் நடந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு நிரூபித்தது. ரஜினிகாந்த் அதில் தான் வெளியில் வந்து நேராக ஏர்போர்ட்டில் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. கூட்டத்துக்குள்ளே வந்து தீவிரவாதி நுழைஞ்சிட்டாங்க, போலீஸ் சுட்டாங்கன்னு கேட்டாப்புல. அப்புறம் கோர்ட் வந்து கூப்பிட்டது, எந்த தீவிரவாதி நுழைஞ்சாங்க, எதுக்கு சுட்டாங்கன்னு சொல்லி கேட்டோம். ஐயா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி திருப்பி ஓடிட்டார். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் வந்தார்கள் அந்த இடத்துக்கு. எம்ஜிஆர் நிதானமாக கையாண்டார். மருத்துவமனைக்கு நேராக எம்ஜிஆர் போனார். அங்கே போய் குழந்தைகளில் இருந்து பாதிக்கப்பட்ட அத்தனை பேரோட இருக்கையிலும் உட்கார்றார். அவர்கள் கரங்களை பிடிக்கிறார், அவர் தலையை கோதுகிறார், தோளில் தட்டுகிறார், சிறு காயம்பட்டவர்களை கட்டி அணைத்து நான் இருக்கிறேன்கிற ஆறுதல் கொடுக்கிறார். முதலில் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் தீக்காயங்கள் பட்டவங்களுக்கு 2000 கொடுக்கிறார். கொஞ்சம் பெரிய காயத்துக்கு உடனடியாக காசு 5000 ரூபா பணம் கையில் கொடுக்குறார். ரொம்ப மரண செய்தி இருக்கிறவங்களுக்கு வந்து 50,000 பணம், லட்சங்கள் வரைக்கும் பணம் ஒதுக்கீடு பண்ணுது. ஆனால் இது மனித உயிர்களுக்கு நிகரான தொகையா என்று கேட்டால் மனித உயிர்களுக்கு விலை மதிப்பு கிடையாது. ஆனால் நடந்த விஷயத்திற்கு பொறுப்பு ஒரு ஆட்சியாளராக முடியுமா? அப்போ அவர் என்ன செய்ய முடியும்? உங்கள் குடும்பத்துக்கு நான் இருக்கிறேன், உங்களுக்கு நான் இருக்கிறேங்கிற செயலில் தான் அவர் போய் ஓடி போய் கெட்டி பிடிக்கிற காட்சியும், ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவர்களையும் மதுரையிலையும் நெல்லையிலையும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையிலையும் இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவமனைக்கும் போய் பாதிக்கப்பட்ட இடத்துலலாம் உட்கார்றார், அவங்களோட பேசுகிறார், அவங்களோட பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறார், டாக்டரை கொடுத்து பேசுகிறார். ஒவ்வொரு குழந்தைகிட்ட பேசும்போது இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறார். அப்போது அந்த நொடி ஒரு நோயாளி தீக்காயத்தோடு அந்த டேபிளில் நம்ம பெட்டில் படுத்துருக்கிறாப்புல, அவர்கிட்ட போய் உனக்கு இப்போ என்ன வேணும், இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும், நான் எம்ஜிஆர் வந்திருக்கிறேன், முதலமைச்சர் வந்திருக்கிறேன், நான் என்ன செய்யணும். ஒரு ஆள் கொசுவலை கேட்டிருக்கிறார், பூச்சி வருதுயா, ஈலாம் வந்து எங்கள் உடம்புல மொய்க்குது அப்படின்ன உடனே அவர் அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு கொசுவலை வந்து அவங்களுக்கு போர்த்தின பிறகுதான் அந்த இடத்தை விட்டு நகன்று இருக்கிறார். என் குடும்பம் பட்டினியாக இருக்குன்னு சொன்ன உடனே அவர் அந்த இடத்தில் இருந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 6 மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை பணத்தோடு கொண்டு போய் கொடுக்குறார். நீங்கள் இரக்கமுள்ள மனிதன் சொல்கிறாங்க இல்லையா, மனித நேயம்னு சொல்கிறாங்கல்ல, இது எல்லாருக்கும் வந்துடாது. பசியை உணர்ந்தவன், இல்லாமையை உணர்ந்தவன், இயலாமையில் இருந்தவன், அவனுக்குத்தான் அந்த பசியோட அருமையும் உண்மையும் புரியும். அந்த இடத்துல அந்த மக்களோடு மக்களாக நின்று ஒன்றிய அமைச்சரத்துலேருந்து இவர் எதிர்க்கட்சியாக இருக்கிறார். அப்போ வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து இவருக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இங்கே வந்து கலைஞர் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி இப்போ உடனடியாக என்ன பண்ணுறாருன்னா, மக்கள் மனதில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த கொந்தளிப்பை அடக்குவதற்காக இனிமேல் மதிய நேரங்களில் காட்சி போடக்கூடாது, படிப்படியாக கூரை வேய்ந்த தேட்டர்களை ஒழித்து கட்டினார். ஒரு மாற்றம் உடனே வந்துடாது. எங்கள் காலங்களில் வந்து எல்லாமே குடிசை வீடுகள். எங்கள் நகரத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் பகுதியில் எங்கள் வீடு தான் அன்றைக்கு பெரிய வீடாக இருந்தது, 3 மாடி வீடாக இருந்தது. மீதி எல்லாம் வந்து ஓர வீடாக இருக்கும், கூரை வீடாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு தீப்பிடிக்கும். எல்லாம் ஆடு மாடுக வச்சுருப்பாங்க இல்லையா, அப்போ வைக்கோல் வச்சுருப்பாங்க. பாய் தான், சாதாரண பாய் தான் இருக்கும். தீயை வச்சுட்டு போயிடுவான், பிடிக்காதவன் தீயை வச்சுட்டு போயிடுவான், ஓடியாருவாங்க. ஒரு தனிப்பட்ட குடும்பத்திற்கே அப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு நாட்டில் ஒரு பெரிய விபத்து நடந்தால் அந்த விபத்தினை எப்படி கையாள தெரிஞ்சிருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம், அந்த இடத்தில் நிதி, அந்த இடத்தில் அதிகாரம், அதையெல்லாம் தாண்டி உச்சபட்சமாக எம்ஜிஆர் அவர்களின் மனித நேயம் வென்றது. அடுத்த தேர்தலில் தூத்துக்குடியிலும் எம்ஜிஆர் நிற்பாட்டின வேட்பாளர் வெற்றி பெற்றார். அதுதான் முக்கியம். யாரும் அவரை குறை சொல்ல முடியவில்லை. அவ்வளவு பெரிய சாதனைகளை செஞ்சுட்டு இன்னொரு காரியம் பண்ணார் தெரியுமா, அது ரொம்ப முக்கியமானது. இந்த தீப்பிடிச்சு எரிஞ்ச போது உள்ளே இருந்தாங்கல்ல
உள்ளே இருந்து காப்பாற்றின முடிந்த மனிதர்களை எல்லாத்தையும் கூப்பிடுவார். யார் யாரெல்லாம் காப்பாற்றுறாங்க, எத்தனை பேரை காப்பாற்றணும்னு சொல்லி அத்தனை பேருக்கும் அவர்களோட நின்று புகைப்படம் எடுத்து அவங்களுக்கு மரியாதை செய்து ஒருத்தர் தன்னோட வாட்சை கூட கலட்டி ஒருத்தர் கொடுக்குறார். ஒரு கர்ப்பிணி பெண்ணை ரிக்ஷா தொழிலாளி காப்பாற்றுறான்னு சொல்லி அவரை அப்படியே மேடையில் கூப்பிட்டு உச்சி முகர்ந்து அவருக்கு பொன்னாடை போர்த்து ஒரு விலைமதிப்பான ஒரு கைக்கடிகாரத்தையும் அவருக்கு கொடுத்து அவருக்கு மிகப்பெரிய உதவியும் அவருக்கு செஞ்சு அவளை அனுப்புகிறார். அப்போ யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அத்தனை பேருக்கும் உதவி செய்கிறார். இப்போ யாராவது ஆட்சியாளரை குறை சொல்ல முடியுமா? மற்ற யாரெல்லாம் ஒரு விபத்துனா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான். மழைனா மழை முடிஞ்சு 10 நாள் கழித்து வீட்டுக்கு வரும். நம்ம அரசாங்கங்கள் எப்படி நடக்குன்னு சில விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அதை தன்னுடைய மதிநுட்பத்தால் வென்ற மகத்தான மனிதராக, மாண்புறு மனிதனாக, மனிதநேயமிக்க மனிதனாக எம்ஜிஆர் அவர்கள் திகழ்ந்து தன் ஆட்சியில் நடந்த ஒரு கொடூரத்தை அவர் அழகாக அதை கையாண்டு அத்தனை பேர் இறந்தவர்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் இறந்த குடும்பத்தை அவர் காப்பாற்றினார், நோயுற்றவர்களை காப்பாற்றினார். இன்னும் கால் போன ஒரு அம்மா கூட 2 காலும் எடுக்கப்பட்ட ஒரு அம்மா இருக்கிறாங்க. அத்தனை பேரும் உதவித்தொகை இன்று வரை பெற்றுக்கொண்டு இருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கிறது தோழர்களே. அதனால் எம்ஜிஆர் அவர்கள் நிர்வாகத்தில் திறமை இல்லாதவர் என்று எவர் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை பலமுறை நிரூபித்தது. அது இந்த காட்சி நடந்தது. ஒரு திரையில் தோன்றி திரையில் நடித்து அந்த திரை பிரபலமாக தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை உள்வாங்கி ஒரு தலைவனுக்கு கட்டுப்பட்டு ஒரு கட்சியை உருவாக்கிய எம்ஜிஆர் அவர்கள் அவர் படம் ஓடிய தியேட்டர்களை மூடுவதற்கும் அவர் ஒரு காரணமாக இருந்தார். அதுக்கு என்ன காரணமாக இருந்தது? ஒரு தீ விபத்து காரணமாக இருந்தது. இதன் விளைவாகத்தான் 79க்கு பிறகு 80-81 காலகட்டங்களுக்கு பிறகு கட்டிடங்களால் கட்டப்பட்ட தியேட்டர்கள் வர ஆரம்பித்தது. ஓடு போட்ட தியேட்டர்கள் வர ஆரம்பித்தது. ஓடுன்னா இந்த ஓடு இருக்கு இல்லையா, சிமெண்ட் ஓடுகள் போட்ட தியேட்டர் வர ஆரம்பித்தது. மதிய காட்சி ரத்து செய்யப்பட்டது. சைடில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் பிணைப்புகளிலும் அவிழ்த்து விடப்பட்டது. எளிதில் வெளியே வரக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்யப்பட்டது. தீயணைக்கும் கருவி ஒவ்வொன்றும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டது. மக்களின் உயிர்களுக்கு மதிப்பளிக்கப்பட்டது. அதன் மூலமாக எம்ஜிஆர் அவர்கள் சிறந்த நிர்வாகி என்பதை நிரூபித்து மரணம் வரை அவர் முதலமைச்சராக இருந்து மறைந்தார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.